ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் ஸ்டாப் எலக்ட்ரானிக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிடபிள்யூஎஸோட யூசர் ரிவ்யூ. ஓகேங்களா? குவாண்டம் அப்படின்ற பிராண்ட்லேருந்து சோனோட்ரிக்ஸ் அப்படின்ற இந்த ஒரு டிடபிள்யூஎஸ் தான் வந்து சோனோட்ரிக்ஸ் அப்படின்ற டிடபிள்யூஎஸ் தான். இதை நான் ஒரு 10 டேஸாக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதில் இருக்கக்கூடிய ப்ளஸ் மைனஸ் என்ன அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இது எனக்கு ரெண்டாவது டிடபிள்யூஎஸ். மேக்ஸிமம் நான் வந்து டிடபிள்யூஎஸ் வந்து யூஸ் பண்ணது கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு நெக் பேண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து என்ன தான் வந்து ப்ளூடூத் இதாக இருந்தாலும் இன்டர்னலாக 2 சைடுமே வந்து கனெக்டடாக இருக்கிறதுனால ஓரளவுக்கு வந்து 2 சைடும் வந்து சிங்க் ஆகி ஒர்க் ஆகுறது பக்காவாக இருக்கும். அது வந்து இதில் எனக்கு அந்த டவுட்லேயே வந்து இது நான் வந்து அந்த டிடபிள்யூஎஸ் அப்படின்ற ஒரு இதை வந்து யூஸ் பண்ணாமல் இருந்தேன். பட் இது அந்த ஒரு விஷயத்தை இது வந்து உடைச்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ என்னோடய ரிவ்யூவை நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ப்ளஸ் இதில் நான் இது பண்ண ப்ரோஸ் கான்ஸ் என்ன அப்படின்றது இதில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த பாக்ஸில் நம்ம பார்க்குற விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சார்ஜிங் கேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த சார்ஜிங் கேஸ் வந்து டைப் சி கனெக்டிவிட்டியோட. ஓகே, ப்ளஸ் வந்து 2 டிடபிள்யூஎஸ் ஹெட்ஃபோன்ஸ். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டைப் சி ஒரு கேபிள் ஒன்று, அது நம்ம நார்மல் அடாப்டர் போட்டு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. அது இல்லாமல் ஒரு யூசர் மேனுவல். ஸோ இந்த ஹெட்ஃபோன்ஸ் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து யூசர் மேனுவலில் ஒரு வாட்டி பார்த்து கொஞ்சம் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு இது பண்ணுங்கள். ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஹெட்ஃபோன்ஸ் வந்து டச். ஓகேங்களா? ஸோ அப்படின்றப்ப உங்களுக்கு வந்து நிறைய கண்ட்ரோல்ஸ் வந்து உங்களுக்கு காம்போவாக யூஸ் பண்ணுற மாதிரியும், அதாவது டபுள் டேப்பு அது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால வந்து இது கொஞ்சம் வந்து மேனுவல் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் இது பண்ணிக்குவாங்க. இல்லாட்டி வந்து கொஞ்சம் வந்து கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். அதாவது ஆக்சிடென்டல் டச் அது மாதிரி எதுவும் ஆகாமல் இருக்கிறதுக்கு. ஆக்சிடென்டல் டச்னால் இப்போ ஒரு படமே பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஆக்சிடென்டல் டச் ஆகுது அப்படின்னா வந்து டக்குன்னு வந்து ஒரு வால்யூம் குறையிறதுக்கோ இல்லை ஒரு அதாவது ப்ளேபேக் வந்து பாஸ் ஆகிறதுக்கு அது மாதிரி வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த ஒரு மேனுவல் வந்து கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்து சார்ஜிங் கேஸில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா வந்து ரொம்பவே காம்பேக்டாக இருக்குது, ரொம்பவே சின்னதாக இருக்குது, ரொம்ப ஹேண்டியாக இருக்குது. சப்போஸ் வந்து ஒரு பாக்கெட்டில் வச்சு இப்போ யூஸ் பண்ணுறதுக்காக வந்து ரொம்பவே வந்து ரொம்ப காம்பேக்டாக இருக்குது. ஸோ ஏன் ரொம்ப காம்பேக்டுன்றது இவ்வளோ அழுத்தமாக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட பேட்ரி கெப்பாசிட்டின்ற அந்த ஒரு விஷயத்துக்காக தான். ஸோ பாக்ஸில் சொல்லியிருக்காங்க, இது இந்த சார்ஜிங் கேஸ் வந்து ஒன்ஸ் ஃபுல் சார்ஜ் போட்டோம் அப்படின்னா நம்ம 7 டைம்ஸ் வந்து டிடபிள்யூஎஸை வந்து சார்ஜ் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி. ப்ளஸ் இந்த டிடபிள்யூஎஸ்மே பார்த்திங்கன்னா 6 ஹவர்ஸ் வந்து மியூசிக் ப்ளேபேக் வந்து கொடுக்கும். 6 ஹவர்ஸ்ன்றது இது வந்து இன்னொரு நோட் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு பட்ஜெட் டிடபிள்யூஎஸ். இது நான் வாங்கின ரேட்டு பார்த்திங்கன்னா 1400 ஒன்லி. ஓகேங்களா? ஸோ அப்படின்றப்ப அது கம்பேர் பண்ணும்போது ஸோ இதோட பேட்ரி பேக்கப் வந்து ஒரு நல்லாவே ஒரு இதாக இருக்குது. இதில் இன்னொன்று என்னென்னா டியூயல் ஹெச்டி மைக். ஸோ இதை பற்றி நான் அப்புறமேட்டு சொல்கிறேன். ஸோ பேட்ரி பேக்கப் வந்து இதுதான் ஒரு பட்ஜெட் இதுக்காக ஒரு பெஸ்ட்டான ஒரு பேட்ரி பேக்கப் அப்படின்னே சொல்லலாம். ஓகே, சார்ஜிங் கேஸ் வச்சிடலாம். ஓகே, இந்த ஒரு விஷயத்தை பற்றி நான் சொல்லியே ஆகணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிடபிள்யூஎஸோட கனெக்டிவிட்டி ஸ்பீடு இப்போ ஆக்சுவலாக வெளியில் இருக்குன்றதுனால வந்து ஆனில் இருக்குது. ஸோ சப்போஸ் இதை நான் வந்து உள்ளே வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். உள்ளே வச்ச உடனே வந்து சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பட் அது இங்கே மேட்டர் இல்லை.
ஓகே, என்னோடய ஃபோன் எடுக்கிறேன். ஓகே, ப்ளூடூத் ஆன் பண்ணிட்டேன்னா நல்லா பார்த்துக்கோங்க. இதோட கனெக்டிவிட்டி இது மட்டும் பாருங்கள். அவ்வளோதான், நான் ரெண்டுத்தையும் பாக்ஸ்லேருந்து எடுக்கிறதுல கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த கனெக்டிவிட்டி ஸ்பீடு வந்து நான் இவ்வளோ அதிகமாக இருக்குன்னு நான் வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ அந்தளவுக்கு இதாக இருக்குது. ஸோ இந்த ஹெட்ஃபோன்ஸில் இன்னும் ஒன்றும் இல்லை, எக்கச்சக்கமான நல்ல விஷயங்கள் வந்து பார்க்கலாம். ஃபோனை கொஞ்சம் தட்டி வச்சிடலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஹெட்ஃபோன்ஸில் நான் மெயினாக ஒரு விஷயம் வந்து எதிர்பார்த்தேன், ஆனால் அந்த விஷயம் நடக்கலை. அது வந்து ஆக்சுவலாக வந்து ப்ளஸ்ஸு தான் அது. நான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாகவே நம்ம ப்ளூடூத் ஹெட்ஃபோன்ஸில் ஒரு லேட்டன்சி வந்து எதிர்பார்ப்போம். அதாவது ப்ளேபேக்கு, நம்ம வீடியோ ஓடுறதும் நம்ம கேட்குற ஆடியோவுக்கும் வந்து ஒரு சின்ன ஒரு லேக் இருக்கும். அந்த லேக் வந்து ஆக்சுவலாக இதில் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா வந்து கண்டிப்பாக ஒரு ப்ளூடூத் ஹெட்ஃபோன்ஸ்னால் வந்து அந்த லேக் இருக்க தான் செய்யும். அப்படின்றப்ப இதில் வந்து ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு. அதாவது ரொம்ப உன்னிப்பாக கவனித்தா தான் நோட் பண்ணுற அளவுக்கு அப்படின்ற அளவுக்கு தான் இருக்குது. தவிர வந்து மற்றபடி ஒரு ஒரு டீசெண்டான ஒரு இதுதான். அதாவது நார்மலாக நம்ம வந்து நோட் பண்ண முடியாது அந்த ஒரு லேட்டன்சியை. ஸோ அதனால தான். ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதோட பேட்ரிக்கு பேக்கப் வந்து 6 ஹவர்ஸ் வந்து சொல்கிறாங்க. நான் ஆக்சுவலாக யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 5 ஹவர்ஸ் ஈக்குவலாகவே யூஸ் பண்ணியிருக்கேன். அந்தளவுக்கு பேட்ரி பேக்கப்புமே வந்து பெட்டராக தான் இருக்குது. இதில் இன்னொரு நோட் பண்ண வேண்டிய விஷயம், அந்த இதில் சொன்னேன் இல்லையா, டூயல் ஹெச்டி மைக் அப்படின்னு சொல்லிட்டு. சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு நம்ம சிங்கிள் இயர் ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவாக நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் வந்து ஒரே ஒரு ஹெட்ஃபோனை மட்டும் வந்து எடுத்து உங்களோட, அதாவது சார்ஜிங் கேஸ்லேருந்து எடுத்திங்கன்னா ஒன்று மட்டும் வந்து கனெக்ட் ஆகும். அது ரெண்டும் எடுத்தால் தான் கனெக்ட் ஆகும் அப்படின்றது கிடையாது. இண்டிவிஜுவல் மைக்ஸுமே வந்து ஒவ்வொரு டிடபிள்யூஸ்லேயும் வந்து ஒவ்வொரு மைக் வந்து இருக்குது. ஸோ அப்படின்றப்போ வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு ப்ளஸ்ன்னு தான் சொல்லுவேன். ஸோ அதாவது எல்லா டைம்லேயும் வந்து ரெண்டு ஹெட்ஃபோன்ஸும் இது பண்ணணும் அப்படின்றது இல்லாமல், அதுவும் இல்லாமல் வந்து எந்த இதில் வந்து மைக் இருக்கணும் தேடிட்டு உட்காந்துருக்காம உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். சப்போஸ் கால் தான் பேச போகிறேன் அப்படின்றப்ப, ஏன்னா நார்மலாகவே நான் வந்து ஒரு ஹெட்ஃபோன் போய்ட்டு நான் கால் பேசுகிறேன் அப்படின்னா வந்து என்னோடய சரௌண்டிங் கொஞ்சம் இதாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன்னா, அதாவது ஒரு ஹெட்ஃபோன் மட்டும் தான் வந்து காதில் மாட்டியிருப்பேன். இன்னொரு ஹெட்ஃபோன் வந்து கழட்டி தான் விட்ருப்பேன். ஒயர்டாக இருந்தாலும் சரி, அது வந்து நெக் பேண்டாக இருந்தாலும் சரி, நான் வந்து கழட்டி தான் விட்ருப்பேன். அப்படின்றப்ப எனக்கு வந்து இது ஒரு ப்ளஸ்ஸான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி தான் வந்து தோணுது. ஓகே, இப்போ மறுபடியும் அந்த சார்ஜ் கேஸ்க்கே வரும். ஸோ இதில் எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா வந்து 2-3 விஷயம் இருக்குது. ஒன்றா பார்ப்போம். ஒன்று வந்து ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வந்து டைப் சி கேபிள் சார்ஜிங். ஸோ இப்போ என்னோடய ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா வந்து நோட் 10 லைட், ஓகேங்களா. அது வந்து டைப் சி தான். இப்போ நான் இதை ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த ஃபோனுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து அசஸில் ரோக் 3. ஸோ இதுவுமே வந்து டைப் சி தான். ப்ளஸ்ஸு ஒரு இன்ஃபினிக்ஸ் ஃபோன் இருக்குது, நோட் 9 ஃபோன் இருக்குது. எல்லாமே வந்து என்கிட்ட இருக்கிறது டைப் சி தான். சப்போஸ் தவறி நான் வந்து வாங்கியிருந்தப்போ வந்து டைப் சி இல்லாமல் ஒரு மைக்ரோ யூஎஸ்பி இருந்து, ஏன்னா வந்து எல்லாருக்குமே தெரியும், இப்போ இந்த இதில் ஒரு கேபிள் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா வந்து எவ்வளோ ஷார்ட்டாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ ஷார்ட்டாக தான் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுலேயும் ஷார்ட்டாக தான் இருக்குது. இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா வந்து டைப் சி கேபிள் ப்ளஸ் வந்து இந்த ஒரு ரப்பர் வந்து இருக்குது. ரெண்டு சைஸில் வந்து கொடுத்துருக்காங்க அந்த ரப்பர். ஸோ இப்போ நான் வந்து என்னோடய ஃபோனோட சார்ஜிங் இது தான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் வந்து ப்ளஸ். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இதோட
லைட் இண்டிகேட்டர், பவர் இண்டிகேட்டர், பேட்ரி பேக்கப்போட இண்டிகேட்டர், இது வந்து ஆக்சுவலாக ரொம்பவே வந்து வெளிச்சமாக இருக்குது. அதாவது எந்த அளவுக்கு வெளிச்சம்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் எப்போயுமே வந்து ஃபுல் டார்க்கில் தான் வந்து எனக்கு வந்து தூங்குவேன். ஒரு சின்ன ஒரு வெளிச்சம் வந்தாலும் எனக்கு வந்து சுத்தமாக தூக்கம் வருது. சப்போஸ் இதை வந்து நான் வந்து இந்த TWS எடுத்து இந்த சார்ஜிங் கேஸ்க்குள்ளே வச்சுட்டு இந்த இண்டிகேட்டர் உள்ளே வச்சோன்னே ஆன் ஆயிரும். ஸோ ஆன் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து என்னால் தூங்க முடியாது. ஆனால் வந்து அந்தளவுக்கு ஒரு 0.5 வாட்ஸ் பல்பு எவ்வளோ வெளிச்சம் கொடுக்குமோ அந்த அளவுக்கு வெளிச்சம் கொடுக்கும். ஸோ அது மாதிரி ஒரு இது. நான் என்ன சொல்கிறேன்னா, இது வந்து ஃப்ளாஷ் லைட்டாலாம் யூஸ் பண்ணுற அளவுக்குலாம் வந்து இருக்காது. பட் வந்து இதோட வெளிச்சம் நோட் பண்ணுற அளவுக்கு டக்குன்னு வந்து ஒரு இருட்டான ரூமில் எங்கே வச்சோம், அதாவது எந்த இடத்துல வச்சோம் அப்படின்னு தெரிலனா இதுவே ஒரு நல்ல ஒரு இண்டிகேஷன் அப்படின்ற ஒரு இதில் சொல்கிறேன். ஸோ என்னோடய இது பொறுத்த வரைக்கும் ஒரு யூஸராக என்னோடய இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ப்ரோ சொல்லிடுறேன். ப்ரோஸ் வந்து நல்ல ஒரு பேட்ரி பேக்கப், ரெண்டுத்துலேயுமே நான் சொல்கிறேன். அது வந்து TWSலேயும் சரி, இதுலேயும் சரி, சார்ஜிங் கேஸ்லேயும் சரி, வந்து ரெண்டுத்துலேயுமே வந்து நல்ல ஒரு பேட்ரி பேக்கப் வந்து இருக்குது. ப்ளஸ் வந்து ஹெட்ஃபோன்ஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து நல்ல ஒரு ரொம்பவே கம்மியான ஒரு லேட்டன்சி அப்படின்றது பெஸ்ட்டாக இருக்குது. சிங்கிள் ஹெட்ஃபோன்ஸாக யூஸ் பண்ணிக்கிறது அது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ன்னு தான் சொல்லுவேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, சார்ஜு இப்போ சொல்லிகிட்டு இருந்த மாதிரி வந்து ஒரு டைப் சி சார்ஜிங் போர்ட்டு, ஒரு பேட்ரி இண்டிகேஷன் கொடுத்துருக்கிறது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்பவே காம்பேக்டான இந்த டிசைன் எல்லாமே வந்து ப்ளஸ்ன்னு தான் சொல்லுவேன். ஸோ இதில் இருக்க மைனஸ்ன்னு சொல்ல முடியாது. இது வந்து எனக்கு வந்து கொஞ்சம் இன்னும் பழகலை அப்படின்ற மாதிரி தான் சொன்னேன். நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்த மாதிரி வந்து இந்த மேனுவலில் நல்லா படிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணமே அதுதான். ஸோ இதில் இருக்கிறது ஒரு டச் சென்சிட்டிவ் இது, ஓகேங்களா? இந்த க்யூன்னு இருக்குது பாருங்கள், இந்த தான் வந்து அந்த டச்சில் தான் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இது என்ன ஒரு இதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது லெஃப்ட்டு, இது வந்து ரைட் அப்படின்றப்ப, ஸோ இப்போ நான் வந்து ஒரு வீடியோ ஏதோ ஓடிட்டுருக்கு அப்படின்னா வந்து லெஃப்ட்டு வந்து சிங்கிள் டேப் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து வால்யூம் டவுன் ஆகும். ரைட்டை வந்து சிங்கிள் டேப் பண்ணுறேன் அப்படின்னா வந்து வால்யூம் வந்து அப். ஸோ அது மாதிரி இப்போ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டுத்துலேயே ஏதாச்சும் ஒரு இதை வந்து ஒரு 2 செகண்ட் வந்து ப்ரெஸ் பண்ணி ஹோல்டு பண்ணாலே வந்து ப்ளே அண்ட் பாஸ், அது வந்து மியூசிக்காக இருக்கட்டும், வீடியோவாக இருக்கட்டும், ரெண்டுத்துக்குமே ஒரே மாதிரி தான். ஸோ நெக்ஸ்ட்டு ட்ராக் அப்படின்னா மியூசிக் ப்ளே பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை வீடியோவே வந்து நெக்ஸ்ட் ட்ராக் அப்படின்னா ஒரு யூடியூப்பில் ப்ளே ஆகிட்டுருக்கு அப்படின்றப்ப வந்து 2 டைம் வந்து ரைட்டில் இது பண்ணால் அடுத்த ட்ராக் போயிடும், 2 டைம் பின்னாடி இது பண்ணால் வந்து பிஃபோர் வீடியோ இல்லாட்டி பிஃபோர் மியூசிக் வந்து போயிடும். ஸோ இது வந்து எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு இன்னும் இப்போ தான் பழக ஆரம்பிச்சிருக்கேன். ஒரு 10 days ஆச்சு, இப்போ தான் வந்து எனக்கு வந்து பழகவே ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு தான் சொன்னான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சிடென்டல் டச் வந்து எக்கச்சக்கமாக எனக்கு வந்து ஆகுது. ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இது வந்து ஆக்சுவலாக எனக்கு ஃபஸ்ட்டு TWS. நான் இது முன்னாடி வந்து TWS யூஸ் பண்ணது கிடையாது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த ஒரு இதை சொல்கிறேன். அதாவது சப்போஸ் வந்து நான் இதை இப்போ நான் இந்த TWSை வந்து காதில் மாட்டிட்டு லைட்டாக வந்து கொஞ்சம் லூஸாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்காக நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஆக்சிடென்டலாக இந்த இதை டச் பண்ணி அது வந்து பாஸ் ஆகிடுறது, இல்லை வால்யூம் டவுன் ஆகிறது, இல்லாட்டி அடுத்த ட்ராக்கே போயிடுறது, அது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடக்குது. ஸோ இது ஒரு விஷயம் மட்டும்தான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது. மற்றபடி இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இது வந்து ரொம்பவே ஒரு லைட் வெயிட்டாக இருக்குது. ப்ளஸ் வந்து அதாவது இப்போ நான் இது ஒரு 10 நிமிஷம் மேலே யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டு எனக்கு வந்து இது நான் போட்டிருக்கேன்றதே மறந்துடுறேன். அந்த அளவுக்கு வந்து ரொம்பவே காம்பேக்டாகவும் இருக்குது, ரொம்பவே லைட் வெயிட்டாகவும் இருக்குது. ஏன்னா இப்போ நான் நெக் பேண்ட்ஸ்லேயே ஒரு சில இது பார்த்திங்கன்னா வந்து அது
ரொம்ப நேரம் போட்டுக்கிட்டு இருக்கோம், ரொம்ப நேரம் வந்து காதுலேயே மாட்டிகிட்ருக்கோம் அப்படின்றப்ப வந்து லைட்டாக ஒரு காதில் ஒரு பெயின் வரும். ஸோ அது வந்து பட்ஸோட சைஸுன்றதை தாண்டி அது அந்த ஒரு காதில் வந்து லைட்டாக ஒரு அழுத்தம் கொடுக்கும். அது வந்து இந்த இதில் இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு லைட் வெயிட் ப்ளஸ் வந்து காம்பேக்டாக இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப பெரிய ப்ளஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இதுதான் என்னோட ஒரு யூசர் ரிவ்யூ. நான் யூஸ் பண்ணப்போ என்னென்ன என்னோட ஒரு யூஸராக நான் அனுபவித்த ஒரு சில விஷயங்கள் பற்றி தான் வந்து இந்த வீடியோ. ஸோ தேங்க்ஸ் கைஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோஸில் வந்து நம்ம நாட் ஓன்லி மொபைல் அசசரிஸ், நம்ம வந்து கம்ப்யூட்டர் அசசரிஸ் வந்து நம்ம ரிவ்யூ போடலாம் அப்படின்ட்டு இருக்கோம். ஸோ நம்மளே வந்து நம்மக்கிட்டே வந்து இந்த டிடபிள்யூஎஸ்லேருந்து நம்ம போடுற ப்ராடக்ட்ஸோட எங்கே வாங்கணும் அப்படின்றது பண்ணிங்கன்னா அதுக்கான லிங்க், ஒரு வாட்ஸ்அப் லிங்க்கு வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து அதில் என்ன காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அதே மாதிரி இதுலேயே வந்து உங்களுக்கு நம்பர் கூட நான் வந்து போஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ இதில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ தட்ஸ் இட் கைஸ், அந்த டிடபிள்யூஎஸோட யூசர் ரிவ்யூ. நெக்ஸ்ட் நம்ம இன்னொரு ப்ராடக்ட் ரிவ்யூவில் நம்ம பார்க்கலாம். நான் மேக்ஸிமம் வந்து ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே இருக்கிற ப்ராடக்ட்ஸாக தான் நான் வந்து இது பண்ணுறேன். ஏன்னா வந்து ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூன்னு போட்டுட்டு ஸோ அதோட பட்ஜெட்டை பார்த்துட்டு நம்ம வந்து ஓடிடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் கொஞ்சம் பட்ஜெட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸாக வந்து நான் தேடி பிடிச்சி வந்து நானே யூஸ் பண்ணி பார்த்து அப்படி நான் வந்து ஒரு வீடியோ வந்து ரிவ்யூவாக வந்து போட்டுட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்து என்ன ப்ராடக்ட்ஸ் வந்து ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம். ஸோ நம்மளோட இந்த சேனலில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கேம் ப்ளே வீடியோஸும் வந்து போட்டுட்ருக்கேன். இப்போ லாஸ்ட் ஒரு 2-3 டேஸாக வந்து ஸ்னைப்பர் எலைட் 5 இப்போ லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆன கேம் அதோட ரிவ்யூ, அதாவது கேம் ப்ளே, ஸ்டோரி லைன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கான அப்படியே ஒரு கேம் ப்ளே வந்து போயிட்டுருக்கு. ஸோ இதே மாதிரி எக்கச்சக்கமான கேம்ஸ் வந்து, அதாவது என்எஃப்எஸ் சீரீஸாக இருக்கட்டும், அதாவது ஒரு பேபேக்கோ ஹீட்டோ ரைவலோ எதாக இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த கேம்ஸில் வேறு எந்த கேம்ஸாக இருந்தாலும் வந்து நீங்கள் வந்து ஒரு கேம் ப்ளே பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வந்து அதை ட்ரை பண்ணுறேன். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ.